ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் 712 பாயிண்ட் ஒன் சைட் ரேலியாக அப்பில் மூவ் ஆச்சு. இன்றைக்கி ட்ரெண்டிங் ஒய்ஏல எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புட்கால் ரேஷியோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட மாஸ்டர் எக்ஸல் சீட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நெட்டாக நமக்கு என்ன சொல்லுதுன்னா, புட் சைடு பார்க்கும்போது 1,32,914 கான்ட்ராக்டும், கால் சைடு பாருங்கள் 86,229 கான்ட்ராக்டும் நெட் சேஞ்ச் இன் ஒய்ஏ இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. இதோட ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் அப் சைடு அப்படின்ற நமக்கு காட்டி கொடுக்குது. இது நம்ம ட்ரெண்டிங் ஒய்யில் போயிட்டு நம்ம ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ட்ரெண்டிங் ஒய் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ட்ரெண்டிங் ஒய்யில் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது காலையிலேருந்தே பாருங்கள் புட் சைடு அதிகமான ரைட்ரு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கால் சைடு பாருங்கள் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த க்ரீன் கலர் கிராஃப் பாருங்கள் உங்களுக்கு டவுன் சைடில் போயிருக்கு. ரெட் கலர் கிராஃப் பாருங்கள் உங்களுக்கு அப் சைடில் நல்ல மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இதை 3 மினிட் டைம் ஃப்ரேமில் டேட்டாவாகவும் ஒரு டைம் நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், காலையில் 9:15 ஓப்பன் ஆகும்போது இந்த 3 மினிட் ஒரே ஒரு டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் உங்களுக்கு ரெட் கலர்ஸில் காட்டியிருக்கு. மார்க்கெட் சென்டிமெண்ட்டு டவுன் அப்படின்ற மாதிரி ரெட் கலர்ஸில் காட்டியிருக்கு. ஆனால் 9:18 மார்க்கெட் அப் சைடு அப்படின்றத இந்த டேட்டா கிரீன் கலரில் காட்ட ஆரம்பித்தது. தொடர்ந்து பாருங்கள், மார்க்கெட் முடிகிற வரைக்குமே ஒன் சைடு ரேலியாக நமக்கு அப் சைடு அப்படின்றது இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. இந்த கிராஃபுமே கூட உங்களுக்கு ஓப்பன் ஆனதுலேருந்தே பாருங்கள் உங்களுக்கு புட் சைடு அதிகமான ரைட்ரு வந்து உள்ளே இருந்திருக்காங்க. ஆனால் கால் சைடு பாருங்கள் ரொம்ப கம்மியான ரைட்ரு தான் உள்ளே இருந்திருக்காங்க. குறிப்பாக பார்க்கும்போது 10-11 மணிக்கெலாம் கால் சைடு இருந்தவங்க எக்ஸிட் ஆகிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்றதையும் இந்த கிராஃப் மூலிமா நம்மளால் பார்த்துக்க முடியுது. அடுத்த நம்ம எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக சேஞ்ச் இன் ஒய் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் பாருங்கள் புட் சைடு 46.48 லேக்ஸும் கால் சைடு 30.22 லேக்ஸும் புட்கால் ரேஷியோ இருக்குன்னு நமக்கு சொல்லுது. இதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் 55,000 புட் ஆப்ஷனில் அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லுது. அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் 55,500 புட்டுலேயும் அதிகமான ஓய் இருக்குன்னு இந்த கிராஃப் நமக்கு காட்டுது. பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு புரியுது. நம்ம போன வீடியோவில் நிஃப்டி பார்த்தோம், காலையில் 9:30 வரைக்கும் புட்கால் ரேஷியோ வந்து ஒரே சமமாக இருக்குன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் அந்தமாரி கிடையாது. நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே புட் சைடு தான் அதிகமான ரேட் இருந்தாங்க, கால் சைடு கம்மியான ரேட்டு தான் இருந்தாங்க. ஒரு 10:15 மேலாம் கால் சைடு இந்த ரேட்டு வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிராஃபில் பாருங்கள், இந்த கீழே இருக்கிற இந்த பாட்டம் லைன் தான் ஜீரோ லைன் கீழே போயிருக்கு அப்படின்னா மைனஸ்லையும் போயிருக்குன்றத இதோட அர்த்தம் நமக்கு. நீங்களும் இந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ் பண்ணி மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. 20 டேஸ் லைவ் கிளாஸ் இருக்குது. அந்த 20 டேஸ் லைவ் கிளாஸில் இந்த டேட்டா எப்படி எல்லாம் சேஞ்சஸ் ஆகும், இந்த டேட்டா வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணுன்றதை சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.